எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு விவசாயி தாங்க நம்ம சந்திக்க வந்திருக்கோம். எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்க அம்பிளிக்கை அப்படிங்கிற ஊருக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கத்திரி நடவு செய்கிற முறையை விட்டுட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான முறையில் நடவு செஞ்சுட்ருக்காருங்க. நடவு செஞ்சு நல்ல ஈல்டும் கொண்டு வந்துட்டுருக்காருங்க. இது எப்படி கொண்டு வராரு, எப்படி என்ன வகையான கத்திரி நாற்று அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுண்டச்செடியிலிருந்து ஒட்டு கட்டி அந்த கத்திரி நாற்று கொண்டு வந்துட்டுருக்காருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதனோட ஈல்டெல்லாம் எப்படி எடுக்கிறாருன்னா ஒரு வாரத்தில் 2 டன் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட 1000 செடியில் 2 டன் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காருங்க. ஸோ அந்த விவசாயி சந்தித்து நம்ம எல்லாமே இந்த கத்திரி நடவு, இதனோட ஈல்டு, இதனோட நோய் தாக்கம், இந்த நோய் தாக்கம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரி செடியில் வாடல்ங்கிறதே இருக்காதுங்க. சுத்தமாக தண்டல்கள் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. காய் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குங்க. ஸோ இந்த விவசாயி சந்தித்து நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே புதுமையான விஷயங்கள் எல்லாமே இந்த விவசாயி செஞ்சுட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவர் தான் அந்த விவசாயிங்க. இப்போ அந்த விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இது எத்தனை நாள் ஆச்சு இந்த கத்திரி நடவு செஞ்சு, எவ்வளோலாம் ஈல்டு எடுத்திருக்காரு, அப்படிங்கிற என்ன வெரைட்டி நட்டுருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தங்கராஜ், சொந்த ரோட்டுப்புதூருங்க. இப்போ எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சொல்லுங்கண்ணா. நான் 20 ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்கிறேண்ணா. அதுக்கு முன்னாடி அப்பா காலத்துலேருந்து இருக்குது விவசாயம் இருக்குதுங்க. இப்போ 20 ஆண்டுகளாக நீங்கள் என்னென்ன வகையான பயிரெலாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு எந்த பயிரில் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு, எது உங்களுக்கு எனக்கு நல்லா காய்ச்சிருக்கு, இந்த மாதிரி விலையும் கிடச்சிருக்கு, அந்த மாதிரி எந்த பயிர் நீங்கள் சொல்லுவீங்கன்னா? சாதா கத்திரி நடுறான். சரிங்க. அது வந்து 4 மாதத்தில் வேர்ப்புழு விழுந்து ஆயிடுது. இது வந்து சுண்டை கத்திரிக்காயில் ஒட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்க. அது நல்லா காப்பு வருது. இது 3 வருஷம் காய்க்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 6-7 மாதம் ஆயிடுச்சு. நல்ல ஈல்டு வருதுங்க. பரவாயில்ல. ஓகேங்க. இப்போ நம்ம சாதா கத்திரி வந்து நம்ம நார்மலாக பாக்கெட்டில் விதை வாங்கி நாற்று பண்ணக்காரங்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க போட்டு கொடுப்பாங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்து நடுவோமுங்க. இப்போ அந்த மாதிரி நடுறதுக்குங்க இப்போ நீங்கள் இந்த ஒட்டு கட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அப்படி நடுறக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கான செலவுகள் எப்படி, அதுக்கான ஈல்டு எப்படி வருது, இப்போ இதுக்கான ஈல்டு எப்படி வருதுங்கிற கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்லுங்கண்ணா. அது சாதா நாற்று விட்டு நட்டோம்னா 3 மாதம் காய்க்கு அப்புறம் குறைஞ்சி வந்துடும். அப்புறம் வேர்ப்புழு வந்து காய்ஞ்சிடும். இப்போ சாதா நாற்று நடுறீங்க, அதுக்கான ஈல்டு எவ்வளோ வரும்னு சொல்லுங்கண்ணா. இப்போ ஈல்டு வருங்க, எல்லாம் ஒன்றா தான் வருங்க. ஆனால் நீண்ட நாள் காய்க்காது. இப்போ ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈல்டு அதிகமாக கிடைக்குது, அதில் ஈல்டு கம்மியாக கிடைக்குது மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஈல்டு அதிகமாக கிடைக்குது, நார்மலாக கிடைக்குது. நார்மலாக 5 நாளைக்கு ஒரு 2 டன் 3 டன் அப்படி பொறிச்சிட்டே இருக்கிறேன். அது வந்து அப்படியே இல்லை, ஒரு காய்க்கு ஒரு காய்க்கு அது 4 மாதத்துல முடிஞ்சிடும். அது சரி. இது நீண்ட நாள் காய்க்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ 7-8 மாதம் ஆகி போச்சு, காய்ச்சி பொறிச்சிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் பொறிச்சிட்டு தான் இருக்கீங்க காய். இப்போ அந்த கிளைமேட்டில் எதுவும் பிரச்சனை இல்லைங்களா? இந்த ஒட்டு கட்டி நீங்கள் கொண்டு வந்து நடவு செய்கிறீங்க பார்த்தீங்களா, எந்த கிளைமேட் நடணும், அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா அப்போ நடலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குமில்லங்க, அந்த மாதிரி அது கிளைமேட்டு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. நாங்கள் மழை காலத்தில் நட்டோம், இப்போ வேறு காலத்தில் பொறிக்கிறோம், அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. கத்திரி பொறுத்தளவுக்குன்னா எந்த சீசனில் உங்களுக்கு நல்லா விளைச்சல், அதாவது விளைச்சல் நல்லா வரும், ப்ளஸ் வந்து இந்த ரேட்டு நல்லா கிடைக்கும்னு சொல்லலாமுங்க? எந்த சீசனில் ரேட்டு வந்து ஐபிசி காலத்தில் நல்லா கிடைக்கும். இது நார்மல் ரேட்டு இருக்கிற விதத்து போகுது, ஒன்றும் பெருசு நஷ்டம் வராது இல்லை. சரிங்க. இப்போ நம்ம சாதா கத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் பராமரிக்கிற செலவும் இதுக்கு பராமரிக்கிற செலவு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற சொல்லுங்கண்ணா. பராமரிப்பு செலவு அதை விட இதை கம்மிங்கிறீங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கத்திரி வந்து நீங்கள் கொண்டு வந்து நட்டு அது மறுக்கா ஆச்சு பிரச்சனையால் ஆயிடுச்சு, நோய்கள் வந்துருச்சு, அதை அழிச்சிட்டு நீங்கள் மறுக்கா பண்ணுவீங்க. ஆனால் இது அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ அப்படி கொண்டு வரும்போது இதுக்கான செலவுகள் ரொம்ப கம்மி. இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் எப்படி நோய் தாக்கம் இருக்குங்க, அதாவது 100% இருக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு சில பிரச்சனைகள் வருங்க. அதுக்காக நீங்கள் என்னென்ன மாதிரி மருந்துகள்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்ன மருந்து என்ன பிரச்சனை வருதுங்க? பொதுவாக சொத்தைக்கு மட்டும்தான் பிரச்சனை, மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வெள்ளைப்பூச்சி வரும், வெள்ளைப்பூச்சியில் வரும், அதுக்கான மருந்துகள் மட்டும் கொடுத்து இப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி மருந்துகள்லாம் கொடுத்து கொண்டு 5 நாளைக்கு ஒருக்கா மாதிரி கொடுக்குறோம். 5 நாள் 5 days கொடுத்துருவோம். அடுத்துங்கண்ணா இப்போ அடி உரங்கள்லாம் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கண்ணா. அடி உரம் வந்து இப்போ வந்து ஆல்நெட்டி 15-45 கீசைடு இது மாதிரி விட்டுக்கிறது. நார்மலாக நம்ம வந்து ட்ரிஞ்சிங்கில் விட்டுருவீங்க, ட்ரிப் லைன்ஸில் விட்டுருவீங்க. ஓகேண்ணா. இப்போ எனக்கு 2 செடி காமிங்க, அது எப்படிலாம் ஈல்டு வந்திருக்கு, ஒரு செடிக்கு எத்தனை காய் பிடிக்குது அப்படிங்கிற பார்க்கலாமுங்க. ஒரு பொதுவாக விவசாயி நடுறாரு அப்படின்னாலும் இதை வந்து பார்த்துட்டு அவர் நட்டுட்டோங்க. அதுக்கான 2 செடி காமிங்க, எப்படி இருக்குன்னு காமிங்கண்ணா. நான் இங்கே பாருங்கள், உங்களுக்கு சூப்பராகவே தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
இங்கே இந்த வாதலியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கனவில் குறைஞ்சது 3 காய் டு 4 காய் இருக்குதுங்க. இப்போ வந்து செடி வந்து நல்லா காய் விட்டு நல்லா பொறிக்கிற ஸ்டேஜ் தாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எடுக்கலாம்ண்ணா? 6 நாளைக்கு ஒன்று எடுக்கிறோம். 6 நாளைக்கு ஒருக்கா எடுக்கிறீங்க. பாருங்கள் காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். எந்த காயுமே சொத்தையும் நம்ம சொல்ல முடியாதுங்க. இதில் பார்க்குற காய் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியான காயாக மட்டும்தான் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் அடுத்து பிஞ்சுங்க. அடுத்து பிஞ்சு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் குட்டி குட்டி பிஞ்சு அடுத்தடுத்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்த ஸ்டேஜுக்கு பொறிக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் எடுக்கலாங்க. இந்த காயில் அந்த மாதிரி காயில் எடுக்கலாங்க. நாளைக்கு எடுக்கலாம். இது நாளைக்கு எடுக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பூ ஸ்டேஜ் இருக்குதுங்க. பூ ஸ்டேஜ் இங்கே இருக்குது. அடுத்தடுத்து பூ பார்த்திங்கன்னா அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா 3 பூ பக்கம் இருக்குது. இது ஒரு பூ வந்து பெரிய பூங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து ரொம்பவே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறீங்க இந்த மாதிரி. ஓகேண்ணா. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த சைடு பாருங்கள். இந்த சைடு பாருங்கள். இதுலேயும் வந்து காய்கறிலாம் நிறைய இருக்குங்க. இதுலேயும் பாருங்கள் காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா காய்கள் பிடிச்சிருக்குங்க. நம்ம சாதா கத்திரி ரகங்களாக நட்டுருந்தோம்னா வந்து இதில் 4 காய் இருக்குதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் 3 காய் சொத்தையாக தான் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாதாட தெரியுதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்படி முக்கியமாக சொல்லப்போனால் அந்த வெள்ளைப்பூச்சி இருந்தால் தான் அந்த செடி வளர்ச்சி குறைக்கும். வெள்ளைப்பூச்சியில் இல்லை, நீட்டாக இருக்குங்க. இப்போ இந்த செடியோட வளர்த்தியை பற்றி நம்ம பார்ப்போங்க. அவர் விவசாயிட்டே கேட்போம் இது எத்தனை அடி வளர்ந்துருக்கு, இப்போ நார்மலாக கத்திரி செடி எவ்வளோ வளர்த்தி வரும் அப்படிங்கிறத பற்றி அவர்கிட்ட கேட்கலாங்க. நான் இப்போ இந்த செடியோட ஹைட் எவ்வளோ இருக்குங்கண்ணா? இப்போ ஒரு 5 அடி இருக்குங்கண்ணா. இப்போ நீங்கள் எவ்வளோ இருப்பீங்க? நீங்கள் ஒரு 5 அடி இருப்பீங்க. 5 அடி இருப்போம். ஹைட்டுக்கு வந்துருச்சுங்க. இது 7-8 அடி வரை வரும்ண்ணா. வளரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க காய் பாருங்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ வரைக்கும் வருமானம் தெரியுங்க. இதில் இருக்க காய் பார்த்தீங்கன்னா 3 கிலோ வரைக்கும் வருமானம் தெரியுங்க. இது ஏதாச்சும் 1-2 காய் வேணால் டேமேஜ் இருக்கலாமுங்க. அது இயற்கையினால் இருக்கிறதுங்க. அதெல்லாம் இது இந்த மாதிரி ஏதாச்சும் டேமேஜ் சொல்லலாம். அது செடிக்கே 1 இல்லை 3 செடிக்கு 1 2 செடிக்கு 1 இந்த மாதிரி தாங்க வரும். அதையும் வந்து டேமேஜ் இருக்காதுங்க. காய் பார்த்தீங்கன்னா சைஸாகவும் காம்பு நீளமாகவும் ரொம்பவும் குவாலிட்டியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது அப்படிங்கிற காய் பாருங்கள். அடுத்து இந்த செடியோட இடைவெளியை பற்றி நம்ம பேசுவோங்க விவசாயிட்ட. ஆனால் இப்போ இந்த செடிக்கு எவ்வளோ இடைவெளி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கண்ணா. ஆனால் இப்போ செடிக்கு 6 அடிக்கு 4 அடி கொடுத்துருக்குறோம். 7 அடிக்கு ஒன்று கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க. அதாவது இடைவெளி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் மட்டும் இடைவெளி அதிகமாக இருக்குங்காட்டி செடியோட வளர்த்தி நல்லாவே வந்திருக்குதுங்க. இப்போ இடைவெளி அதிகமாக கொடுக்கும்போது தான் செடி நல்லா படர்ந்து காய் நல்லா பூக்கள் நிறையா எடுத்து அந்த காற்று நல்லா காற்றோடு நல்லா இருந்தால் மட்டுமே தான் செடி நல்லா க்ரோத் வருங்க. அடுத்துங்க இப்போ நம்ம பந்தல் வகையை பற்றி கொஞ்சம் பேசுவோங்க. இப்போ இதே செடியை பந்தல் முறையில் தக்காளிக்கு பந்தல் போட்டு கொண்டு வர மாதிரி இதுக்கு பந்தல் போட்டு கொண்டு வந்தால் இன்னுமே அதிகம் ஈல்டு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பந்தல் முறையை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழே அடிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நிலத்தில் முட்டி மழை காலங்களில் என்ன ஆகும்னா உங்களுக்கு இக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த அடிக்காய்கள் 1-2 இக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைனா காய் சிறுத்து போயிடும், சின்னதாக போயிருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா தக்காளிக்கு போடுற மாதிரியே பந்தல் முறையை அமைச்சு நம்ம இப்படி மேலே, அதாவது செடி இப்படி மேலே கொண்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு இப்போ காய் தொங்கிக்கிட்டே இருக்குங்க. எந்த அழுகலும் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் நான் வந்து ஒரு 4 காய் பொறிச்சனுங்க. இந்த காயோட குவாலிட்டி மட்டும் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மற்ற வகையான செடிகளில், அதாவது மற்ற வகையான நாற்றுக்கள்லாம் வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி குவாலிட்டியாக கொண்டு வர முடியாதுங்க. காய் ஓப்பன் லேண்டில் இந்த மாதிரி காம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் ரொம்ப அதோட ஷைனிங்காகவும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நாற்றுக்கள்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒரு 1 இயர் கிராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாற்றுக்கள்லாம் எங்கே கிடைக்கிது அப்படின்னா ஹிந்துஸ்தான் கிராஃப்டிங் நாற்றுப்பயன்னு சொல்லி இருக்குங்க. எங்கே இருக்குங்கன்னா வாடிப்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்குங்க. வாடிப்பட்டி பழனியில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்று தேவை, கத்திரி தக்காளி நாற்றுக்கெல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் இவர்கிட்ட ஒரு 60 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா இப்போ ஓட்டு கட்டி எல்லாமே கொடுத்துருவாங்க. இவர் எப்படி ஓட்டு கட்டுறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான நாற்றுக்கள்லையும் ஒட்டு கட்டி தர்றாருங்க. இப்போ உங்கள் கத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன்கிற வெரைட்டி வந்து நல்லாவே போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இவர் சொல்லியிருக்காரு, அண்ணன் சொல்லியிருக்காரு, அதில் கட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன வெரைட்டி வேணும்னு சொல்கிறீங்களோ அதில் சுண்டக்காய் செடி வச்சு மெர்ஜிங் பண்ணி கட்டி கொடுப்பாருங்க. ஸோ உங்களுக்கு நாற்றுக்கள் வேணும் அப்படின்னா நான் கீழே நான் டெஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேங்க, மேலே ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவர் கூப்பிட்டு கேளுங்க. ரொம்பவே, அதாவது விவசாயிகளுக்கு ரொம்பவே கம்மியான ரேட்டில் ரொம்பவே நீட்டாகவும் குவாலிட்டியான நாற்றுக்களும் ப்ரொவைட் பண்ணி தருவாருங்க. 60 நாளைக்கு முன்னாடி மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேனுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. நன்றிங்க.